பஜாரியா? உள்ளதான் போன. அதுக்குள்ள இப்ப இங்க வந்த தூங்கிட்டு இருக்கானே என்ன? நான் தூங்கிட்டு இருக்கற தூக்கத்துல அம்மா அம்மான்னு இருக்கறேன். பஜாரியா நானு? பஜாரி இல்ல, அதுக்கு மேல காட்டேரி நீ. ஓடி. எதுக்கு போகணும்? ஓடி. ஏ கல்யாணம் முடிச்சிட்டு அந்த 6 வருஷம் நல்லா திருப்பி அடிச்சுனா அவ்வளவுதான், நீ இருக்க மாட்டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராங்க் வீடியோ வந்து நான் எடுத்துட்டு அப்லோட் பண்ணவே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற ஏதோ பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அதில் என்னத்தையோ பேசி காயத்ரி என்னத்தையோ பேசி அது வேறு மாதிரி சண்டையாக போயிடுச்சு. சரி என்னென்னு இதில் நம்ம இந்த பிராங்க் வீடியோ போடுறது அப்படின்னு போடாமே வச்சுருந்தேன். நான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், நிறைய அடித்தடி காட்சிகள் நிறைய இருக்கும் வீடியோக்குள்ளே. என்னென்னத்தையோ பேசி வளரிட்டு இருப்போம் பாருங்கள் நீங்களே. மைண்டு ஒரு நிலையாக இல்லாத ஒரு பிராங்க் பார்த்துங்க. இந்த பிராங்க் நீங்கள் ஒரு பேர் வைக்கணும். காயத்ரி, ஏய் தண்ணி கொண்டா போதும். போன்னு சொன்னேன். ஏன் முடி வெட்டாம வந்திருக்கீங்க? முடி வெட்டறதுக்கு தான போனீங்க. அது ஒன்று தான் குறைச்சல். கிளம்பு தானே இங்கே உட்காந்துக்கிற. ரிசல்ட் வந்துச்சா? என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. உனக்கு அதில் பார்த்து உனக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு என்ன பிரித்து பார்த்துக்க நீ? இது பார்க்கறதுனால என்ன? ஏன் வந்தது வராமல் எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? என்னாச்சு? ஏன் முடி வெட்டல? மூஞ்சி பார்த்தாவே எரிச்சலாக தாண்டி வருது. இப்போ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வந்தோடனே என்கிட்ட எரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க, மூஞ்சி காட்டிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது சொல்கிறபடி ஒரு வாட்ச் கேட்குறியா? நான் என்னம்மா கேட்க மாட்டேன். தண்ணி குட்டில போன்னு சொன்னல, அதையே கேட்க மாட்டேங்க நீ. வெளியே போயிட்டு வந்தீங்க, மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு இருக்குது, அதுதான் கேட்கலான்ட்டு உட்காந்தேன். வந்து என்னமா அப்படி கலெக்டர் இது மாதிரி எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. என்ன எழுதிக்குன்னு உனக்கு தெரியாது. அதில் ரிப்போர்ட்டில் படித்தவங்களுக்கு தான் தெரியும். நான் 12வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு அதெல்லாம் டாக்டர் இதெல்லாம் தெரியாது. சரியா? நான் ஆல்ரெடி மனசு வேதனை இருக்கோன்ட்டுக்கிறேன். டென்ஷன் ஏற்றிட்டுக்கிற நீ. நான் டென்ஷன்லாம் ஏற்றல. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க என்னன்னு சொல்லுங்கள். நீ இங்கிருந்து போனீங்கன்னா எனக்கு டென்ஷன் பாதி குறைஞ்சிருச்சு. எனக்கு இப்படி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி எனக்கு ரிலாக்ஸாக இருக்கணும்ப்பா இருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் எந்திரிச்சு போயிடுவேன். இப்படி எகத்தாலும் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கா சொல்லிட்டேன். இப்போ வெளியே போயிட்டு வந்தால் என் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க. சரி என்ன ஏதுன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுகின்றதான்ப்பா பிரச்சனை அப்படின்ட்டு. அது சொல்கிறதுக்கு வாய் வருதா? என்னாச்சு? ஒன்றும் நம்ம நினைக்கிறது உண்மையாக நடக்க மாட்டேங்கிறது ஒரு கவலையாக இருக்குது. என்ன நினச்சிங்க? என்ன நடக்கல? அப்படி எல்லாத்தையும் மொட்டைக்கட்டையாக சொல்லாதீங்கம்மா, புரியுற மாதிரி சொல்லுங்க. 3 சக்கராட்டா ஒன்று தொலைகிட்டு இருந்ததில்ல, ஒரு நல்ல வண்டியை கிடைக்குமான்னு பார்த்துருந்தேன்ல. ஒரு வண்டி நல்ல வண்டியை கிடச்சிது. இந்த விலையும் கம்மி தான், 1,20,000 சொன்னாங்க. வண்டி சூப்பராக இருக்குது, புது வண்டி கேட்டேன். பரவாயில்ல. ஆனால் டியூவில் தான் கொடுப்பாங்களா, அந்த டியூவில் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. நெட் பேமெண்ட் கட்ட சொல்கிறாங்களா? இதுக்கு தான் கல்யாணம் சூழ்ச்சியில் எத்தனை சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன் நான். இப்போ எனக்கு தெரியாமல் ஒரு 5 பட்சம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கூட நேரம் 1,20,000 ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணி வாங்கிடலாம். சப்புன்னு அரைஞ்சன்னு வச்சுக்கோங்க, போய் செவுத்தோட ஒட்டிடுவீங்க. என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் பார்த்தாது, கொடுத்ததை திருப்பி திருப்பி வாங்காமல் இருக்கோட. கொடுக்கறது மட்டும் தான் தெரியுது, வாங்குறது தெரியாது. நானால எனக்குன்னு ஏதாவது செலவு பண்ணிக்கணும். சரி, எனக்குன்னு நான் என்ன செலவு பண்ணேன்? நான் போய் எனக்கு விதவிதமாக ஏதாவது வாங்கி கூட்டி வச்சுட்டேன்னா எனக்கும் தெரியல. உங்களுக்கு சம்பாரிச்சு காசுல எங்க அடுத்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டு தானும் குடிச்சிட்டு கேட்கறவங்களுக்குலாம் போதில் எவ்வளோ அனுப்புறேன்னு கூட தெரியாது. அப்புறம் காலேஜ் ஐயோ இவனுக்கு அனுப்பிக்கு, நான் இதுக்கு அனுப்புனா இவ்வளோ பண்ணேன்னா அப்புறம் குழம்பி கையில் இருக்கிறதையும் வாங்கிட்டு போயிட வேண்டியது. எங்காவது 5-10 எடுத்து வச்சாலுமே நீ எங்காவது எடுத்து வச்சிருப்ப, குடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் கடன் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிலாம் வாங்கிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் என்னை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உன்னால தாண்டி நான் குடிகாரனே ஆனேன். என்ன குடிகாரனா? நீங்கள் இன்னொருக்கா சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமாம், உன்னால தாண்டி நான் குடிகாரனா? வாய் சாத்தி விட்ருவேன். என்னால் குடிகார நானும் சொன்னீங்கன்னா நான் தான் உங்கள் மாதிரி 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நடுவால் சரக்கு வச்சு குடிச்சிட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேனா? என்னாலும் சொன்னீங்கன்னா மசவரையே டென்ஷன் ஆயிடுவேன். கல்யாணம் முடிச்சு குடிச்சிட்டு நான் எவ்வளோ அளவாக தாண்டி குடிச்சிட்டு இருந்தேன் நான். ஆமாம். இப்போ இவ்வளோ குடிச்சதுக்கு காரணம் யாரு? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாண்டி அப்படியே சப்புன்னு அரைஞ்சிருவேன். என்ன என்னாலும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க.
சரி நான் அப்படி என்னப்பா உங்களை பண்ணேன்? என்ன டார்ச்சர் பண்ணேன்? எனக்கு வந்து பீரோனாவே பட்டுப்புடவை அடிக்கிறீங்க, நகை நட்டா வாங்கி கூட்டுங்க அப்படின்னு உங்களை ஏதாவது சொல்ல வேணாம். இன்னும் என்னாலதான் முடிச்சேன், என்னாலதான் இப்படி ஆனதுறீங்க. மனசாட்சி தொட்டு பேசுங்க, எனக்கு வெறி வருது. அட்டி சமத்தியா வாங்கிட்டீங்க. இன்னொரு தடவை என்னாலும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நடக்கிறது இல்ல. தண்ணி குடிக்க கொண்டு வான்னு கேட்டேன். குடுத்துட்டேன்ல இங்க. அந்த கூட்ட பாவத்துக்கு இத்தனை அடி வாங்கி பேசி மைண்ட் போனேன். தலையெழுத்துற சாமி. உங்களுக்கு ஐயோ பாவம் மனுஷன் பொக்குனுக்குறாரு, என்னாச்சோ ஏதாச்சும் கேட்டதுக்கு நீங்க என்னையவே காரணம் சொல்லி திரியிற பாருங்க. எத்தனை வர வர என்னைய கை சும்மா கை வச்சுட்டு போய் சக்கா. உங்களை கை வைக்கிறவங்க நீங்க தான் அந்த மாதிரி பேசுங்க. உங்களை கை வைக்காம கையை ஒலிக்குது. கம்மன் தயவு செஞ்சு எந்த சக்கரை போயிரு முடியாது. அவன் இருந்துச்சானா அதுக்குவா லைசன்ஸ் போடு எங்கேஜ் சும்மா தான் ப்ரீட் தரேன். அதுக்கு போய் நீ எனக்கு ஆறுகண்டா. நீங்க ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நான் ஒரு பிளான் பண்ண, தயவு செஞ்சு இடத்த விட்டு காரி வந்தீங்கன்னா போதும். இன்னும் அப்புறம் என்கிட்ட தான் வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் மூஞ்சி திருப்பிட்டு போவேன். காது கேட்காத மாதிரி தான் நானும் இருப்பேன். சரியா? உங்ககிட்ட பேசவே மாட்டேன். போ ஓடி பேசி பாருங்க, அப்படியே வச்சு அரைச்சிடலாம். வேற ஏதோ ஒரு பிள்ளை கல்யாணம் இந்த மாதிரி நிம்மதியாக இருந்திருக்கலாம். என்ன என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இன்னொருக்கா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இல்லை ஒழுக்கமும் உண்மை. இப்போ என்னமோ சொன்னீங்க சொல்லுங்க. இன்னொரு வேற பிள்ளை கல்யாணம் இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். பண்ணுவீங்க, அப்படியே கீழே உருட்டி தள்ளிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணும் எனக்கே தெரியாது. ஏன் போய் பண்ணி தான் பாருங்க, நடக்கு நானே வேணா பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க. வேற பிள்ளைனா உன்னை கல்யாணம் பண்ணாம அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்காமே வேற ஏதாவது பிள்ளை நல்லபடியாக மூச்சுன்னு ஆயிடுன்னு சொன்னேன். இனிமேல் எங்கே போய் மூக்கிறது? பண்ணுவீங்க. அந்த நினைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குழி தோண்டி புதைச்சிருவேன். சரியா? தயவு செஞ்சு எந்த போயிருக்க, தயவு செஞ்சு போயிரு. நான் இப்போ கம்மி தானே போனேன், நீங்க வாய் மூடிட்டு கம்மி இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சொன்னீங்க? அப்புறம் ஐயோ வாயை மூடிட்டு இருந்தா பரவாயில்ல. சிமெண்ட் போட்டு வேணா பூசிடுறேன், திறக்காதீங்க. இல்லாட்டி பெவிக்விக் வச்சு அப்பிடுறேன். திறக்காதீங்க தயவு செஞ்சு. உங்க வாயை மட்டும் மூடிட்டு அமைதியா இருந்துக்கணும். எனக்கு டென்ஷன் இல்லாம நானும் நிம்மதியா இருப்பேன். சத்தம் கேட்குது, எதுக்கு போய் பாருவா. அவன் தூங்கி கத்தி தான் பயம் எதிர்ச்சிட்டு சாமி. பேசணும் உங்களை ஏதாவது பேசு. இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் வாழ்க்கையிலே பார்த்தது கடை. வந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. நீ வரவே வேண்டாம், கம்னு போயிரு. வாயை திறக்காதீங்க. நீங்க பஜாரியாட்டு இருப்பாளாட்டுக்கு. பஜாரியா? உள்ளதான் போன. அதுக்குள்ள இப்போ இங்கே எதுக்கு வந்த? தூங்கிட்டு இருக்கானே. என்ன அவன் தூங்கிட்டு இருக்கிற தூக்கத்தில் அம்மா அம்மான்னு இருக்கிறான். பஜாரியா? நான் பஜாரி இல்லை, அதுக்கு மேலே காட்டேறி. நீ எதுக்கு போகணும்? ஓடி திருப்பி அடிச்சு எந்திரிச்சு அடிச்சுன்னா அவ்வளோதான். நீ இருக்க மாட்டேன். நீங்க எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? பேசிட்டு இருக்கிறது நானே நீங்களா? நான் தான் உங்க வீட்டை இப்படி வம்பு இழுத்துட்டு இருக்கிறேன்னா? மனசாட்சியிலேயே பேசிட்டு இருக்கிறியே. சரி வாங்க முடியலைங்க, விடுங்க மாமா. இனிமேல் நல்லா சம்பாரிச்சு நல்ல முறையாக இனிமேல் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு 4 ஆறுதலாக வார்த்தை சொல்கிறியா? அதே நான் சொல்லுவேன். அது சொல்கிற அளவுக்கு நீங்கள் முதல்ல நடந்துக்கணும். நான் அதை சொல்லான்ட்டு தான் இருந்தேன். சரி விடுங்க இந்த முறை, இல்லாட்டி என்ன அடுத்த தடவை அவங்கள்ட்ட சொல்லுவீங்க வாங்கிக்கலான்ட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்படி இப்போ ராட்சசனாட்ட என்னை இப்போ டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன ராட்சசனாட்ட பண்ணாங்க? என்ன ஏது குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள்? அது ஒரு காரணத்தோட நான் பண்ண தப்பை சொன்னீங்கன்னா தான் ஏற்றுக்கணும். நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். என் மேலே தப்பு இருந்து நான் பண்ண தப்பை சொல்லுங்கள், நான் கம்முன்னு கேட்டுக்கிறேன்ட்டு. காரணம் நீ தானே. இப்போ அதில் நீங்கள் இல்லையா? நீங்கள் எதுவுமே பண்ணலையா? நான் தான் மொத்த காசையும் அழிச்சிட்டேனா? இல்லை கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து வச்சுட்டு வந்துருக்கேண்ணா? அர்த்தம் கட்டத்தனமாக என்னையவே பேசிட்டு இருக்கிறீங்க. சரி தெரியாமல் பேசிட்டே அக்கடா நினச்சி போகும்போது லைசன்ஸ் போவோன்ட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எச்சா டென்ஷன் ஆகுது. சரி போகாத, இங்கே போனது என்கிட்ட பேசாத லைசன்ஸ். பேச வேண்டாமா? பேசாத கம்ம லைசன்ஸ். இதே வார்த்தை இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது நானும் சொல்லுவேன். சரியா? சரி போ. வெறியா வருது. வெறியா வந்து அங்கே போய் செவுத்து குத்து போ. செவுத்து அது குத்துறேன். உங்களே தான் குத்துவேன். ஓடி நாயே. கால் எவ்வளோ தூரம் நீளு? ஏய் வாட்ஸ் ஃபார் டே? உதச்சிடுவீங்களா? ஓடி. டேய் நான் வாட்ஸ் என்னடி போல எப்படி பாட்டுக்கு திருத்தி அடிச்சிட்டு நீ கூட அடிச்சிட்டு அடிப்பேன். என்ன எதுக்கு அடிக்கிறீங்க? கூட அடிச்சிட்டு நீ கூட ஒரு ரூபா அடிக்கிறேன். விடுங்க, விட்டுருங்க. கை நீட்டு அப்படிதான் நீளு. என்ன எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருப்பீங்க? நானும் இழுத்து கீழே தள்ளிடுவேன். நானும் உங்களுக்கு சலிச்சது கிடையாது. தயவு செஞ்சு கம்மி போயிரு.
என்னையும் திருப்பி அடிச்சிட்டீங்களா? என்னையும் பேசிட்டீங்களா? முடிக்காது போ, தயவு செஞ்சு போயிரு. இந்த ஜன்னல்ல கூட நீ எட்டி பார்க்க கூடாது. கதவை திறக்காத நீ.